காரியாபட்டியில் எத்தனால் தொழிற்சாலையின் அனுமதியை ரத்து செய்ய கோரி சமாதான கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மேலக்கள்ளங்குளம் கிராமத்தில் 213 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எத்தனால் தொழிற்சாலை கட்டப்பட்டு வருகிறது. எத்தனால் தொழிற்சாலையால் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என கூறி சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் எத்தனால் தொழிற்சாலை திறப்பது தொடர்பாக காரியாபட்டி தாலுகா அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் எத்தனால் ஆலை உரிமையாளர்கள், கிராம மக்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். எத்தனால் ஆலை உரிமையாளர்களின் பேச்சை கேட்ட பொதுமக்கள் சமாதான கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய அவர்கள் கண்மாய் குறித்து போலியான ஆவணங்களை காட்டி ஆலை கட்ட உரிமம் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினர். பொதுமக்களுடைய குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, கொஞ்சம் நஞ்சம் போர்வெல் போட்டு செய்யக்கூடிய விவசாயம் முற்றிலுமாக அழிந்துவிடும். அது தவிர அதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசுபாடு, திரவ மாசுபாடு, திடப்பொருள் மாசுபாடு, இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுடைய சுகாதாரத்தை, உடல் ஆரோக்கிய கேட்டை பாதிக்கும். ஒரு கம்மாய், கம்பிக்குடி கம்மாய், 1500 ஏக்கர் பரப்பளவு நஞ்சையை உடைய கம்மாய், அதை மறைத்திருக்கிறார்கள். ஏன் மறைத்தீர்கள் என்றால் சேட்டலைட்டில் காட்டலைன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக பொய்யை சொல்லுகின்றார்கள். இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய இந்த எத்தனால் கம்பெனியை எதிர்ப்பது, அமைய விடாமல் தடுப்பது என்ற சபதத்தோடு அந்த பீஸ் கமிட்டியிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்து இன்றைக்கு வந்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.